என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு படுங்கள். எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். வாழ்க்கையே சிறப்பாக்கிடாதீர்கள். சரி இல்லை ஐயா, இன்றைக்கி என்னங்க ஐயா தலைப்பு? இன்றைக்கு தலைப்பு பெரிய வீடியோ என்ன அப்படின்னா, சித்திரை பௌர்ணமி. புரியுங்களா? ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. பௌர்ணமிலேயே கொஞ்சம் ரொம்ப பவராக இருக்கும். இது திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கூட்டங்கள் போவாங்க. திருவண்ணாமலைக்கு அதிகம் போகிறதே என்னென்னா கார்த்திகை தீபத்துக்கும் அடுத்து இந்த பௌர்ணமிக்கும் தான் அதிகமான கூட்டங்கள் போவோம். மீதியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுக்கு ஓவர் ரஷ் இருக்கும். நாளைகளும் பயங்கர ரஷ் இருக்கும். இது சரி, பௌர்ணமின்னா என்ன? பௌர்ணமியோட நன்மைகள் என்ன? சித்தர்கள் என்ன? பசித்தர்கள் என்ன? என்ன கொடுத்துருக்காங்க இதை பார்ப்போம். நான் பசித்தரையும் பேசுவேன், சித்தரையும் பேசுவேன். ரெண்டும் நமக்கு தேவை. புரியுதுங்களா? இல்லை எனக்கு நான் வெறும் பசித்தர் மட்டும்தான் பேசுவோம்னு சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? பசித்தரும் தேவை, சித்தரும் தேவை. பசித்தர் என்பது அப்பா, புரியுதுங்களா? சித்தர் என்பது அம்மா. அப்படி இல்லைனாலும் பசித்தர் என்பது அப்பா, சித்தர் என்பது மகன். புரியுதுங்களா? இப்படி இருக்கணும். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம விருப்பம்தான். இது எல்லாமே நம்ம விருப்பம்தான். புரியுதுங்களா? நமக்கு முன்னோடி சித்தர்கள், மகான்கள், மகரிஷிகள், ரிஷிகள், புரியுதுங்களா? குருமார்கள் நமக்கு முன்னோடி. அவங்களுக்கு ஒரு முன்னோடி இருக்கணும்ல, அவங்க தான் பசித்தார். புரியுதுங்களா? சரி, அதனால் சித்திரை பௌர்ணமிக்கு இந்து மதத்தில் எப்படி ஆதி காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன சடங்குகள் வைத்தாங்க, அந்த சடங்குகள் என்ன மாறிடுச்சு அப்படின்றத கொஞ்சம் கடந்து பார்ப்போம். ஷார்ட் வீடியோவில் ஷார்ட்டாக கொடுப்பேன். நிறைய பேர் ஷார்ட்டாக பார்ப்போம். ஷார்ட் வீடியோ பார்க்குறதுல பயன்கள் அது ஒரு காமெடிக்காக தான். ஷார்ட் வீடியோ பார்க்குறவங்கள நிறைய பேரை நான் நேசிக்கிறது கூட கிடையாது. ஏன்னா அவங்களாம் இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே ஓடுறது. நான்லாம் நிறைய வீடியோவே பார்க்க மாட்டேன் யூடியூப்பில். செலக்டட். இப்போது ஒருத்தர் அதை பார்த்துங்கிறேன், அவருக்கு மட்டும்தான் பார்ப்பேன், வேறு எதுவுமே பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறாரு, அது நமக்கு தேவை. சும்மா எந்த நேரமும் நான் தான் அடிக்கடி சொன்னேன், வாழ்க்கையை அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வேறு சிரிச்சிக்கினே இருக்கிறது அது ஒரு நல்ல வாழ்க்கை கிடையாது. புரியுதுங்களா? நம்ம ஒரு சிரிப்பு இருக்கணும். சமுதாயத்துக்கும் நம்ம பயனுள்ள மனிதனாக இருக்கணும். நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பயனுள்ள மனிதனாக இருக்கணும். இது இருக்கணும். ரொம்ப வெறும் சிரிக்கிட்டே பார்ப்பேன்னா வாழ்க்கையில் சிரிச்சுன்னு தான் இருக்கணும். புரியுதுங்களா? அப்புறம் பயன் எதுவும் இருக்காது. அதனால் என்னென்னா சித்திரை இது எங்கள் மாவட்டத்தில் என்னென்னா சித்ரா பௌர்ணமி அப்படின்னுவோம். புரியுதுங்களா? மாவட்ட ரீதியாக பேச்சுக்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். கொச்சை தமிழ் இது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். சித்திரை திருவிழாவே நிறைய செய்வாங்க இந்த பௌர்ணமிக்கு. அப்போது ஆதி காலத்தில் இந்து மதத்து பிரகாரம் பார்த்திங்கன்னா முதல்ல கருவறை கோவில் கட்டுவாங்க. கோவில் கட்டுவதற்கு முன்பே குளத்தை கட்டுவாங்க. பழைய கோவிலில் பாருங்கள், எல்லா கோவில்லையும் குளம் இருக்கும். குளத்துக்கு முன்னாடி பக்கத்தில் மண் வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? உடம்புல வெய்ய காலத்தில் தோல் மூலயமாக கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். தோலுக்குன்னு ஒரு பசி இருக்குது. அந்த பசிக்கு நல்ல ஒரு அற்புதமான உணவு எதுன்னா 2 தான். வானத்திலிருந்து சந்திரன்லேருந்து கிடைக்கிற ஒரு உணவு சத்து. அடுத்து அந்த தோலில் கழிவுகள் இருந்தால் அந்த தோலை எது சுத்தம் செய்யணும்னா மண் தான் சுத்தம் செய்யும். புரியுதுங்களா? ஆதி தாய் மண்ணை தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு போவாங்க. குழந்தை இல்லாதவங்க மண் சோறு கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்க. புரியுங்களா? கடற்கரை ஓரத்தெல்லாம் நிறைய குளித்தாங்க. அப்போல்லாம் வெறும் சாமியே இவங்க லேட்டஸ்ட்டாக வச்சுங்கிறாங்க. என்னவோ இது நான் போய் சாமிலாம் கும்பிட்டா எங்கே ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க? என் நோய் பெருக்குன்னு தான் இருக்குது. புரியுதுங்களா? அதையும் நீங்கள் கொஞ்சம் கடந்து நீங்கள் இந்த 4 பேர் இருக்கிறாங்களா அவங்களுக்கான வீடியோ இது. புரியுதுங்களா? எல்லாருக்கான வீடியோ கிடையாது. நீங்களாம் பார்க்க மாட்டீங்க. உங்களெல்லாம் மாற்ற முடியாது. நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? ஆனால் அந்த பசி ஒரு நாளைக்கு உங்களை சிந்திக்க வைக்கும். படித்து சொன்னான் பசி உணவு மகேந்திரன். அவனுக்கு இந்த அறிவு கொடுத்ததே நான் தான். ஆனால் அவனை நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்து நான் சொன்னதை கடைப்பிடிக்கல. பொழுதுபோக்கு மாதிரி இப்போல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரிலாம் கோயிலுக்கு போகிறாங்க. அப்போல்லாம் உண்மையான உணர்வோடு சித்தர்கள் 3 ஃபார்மேட் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். யோசிக்கணும். மண்ணை தேய்த்தார்கள், குளத்தில்
கை கால் முகம்லாம் தேய்ச்சிக்கின்னு இல்லை குளிச்சுட்டு கூட கருவறைக்கு போகணும். இதுதான் முறை. மண் தேய்க்கணும், உடம்பை நல்லா புத்துணர்ச்சி ஆக்கணும். குளிக்கும் பொழுது நீர் பிராணம் கிடைக்கும், தோல் நல்லா புத்துணர்ச்சியாகும். அந்த கோவிலை சுற்றி வரணும். கிரிவல பாதைகள் அந்தந்த பாதைகளில் வந்து நடந்து வரணும். அப்போ என்னென்னா அந்த சந்திரனுடைய சத்து வந்து உடலுக்கு நல்லா முழுமையாக கிடைத்தது. அது வந்து இப்போ யாருமே குளத்தில் கூட மண் தான் விட்டாங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் இப்போ குளத்தையும் விட்டாங்க. குளத்தெல்லாம் இறங்கி தண்ணி தொளிக்கிறது, தலை மேலே தொளிச்சிக்கிறது, கை காலை கழிவுகன்னு தான் கருவறைக்கே போகணும். இதுதான் முறை. இதுக்கு மேலேயாவது ஒருத்தர் 2 பேர் மாறுங்க. நீங்கள் மாறி மாறி உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து இதுக்கு மேலேயாவது சமுதாயத்தை நல்லா இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்ல, புரியுதுங்களா? அப்போது நாளைக்கு பார்த்தோம்னா பௌர்ணமிக்கு முன்னாள் குளிக்கலாம், பௌர்ணமிக்கு குளிக்கலாம், மறுநாள். இந்த 3 நாள் வந்து பௌர்ணமியோட பவர் அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா? பிரதோஷத்துலேருந்து பவர் ஸ்டார்ட் ஆகிடும் பௌர்ணமி. அது வந்து நாளைக்கு வந்து காலையில் மண் குளியல் நான் வந்து போடுவேன். மண் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் பதப்படுத்தி கொடுக்குறேன். நாங்கள் வீட்லேயே மண் இருந்தால் குளிங்க, இல்லைனா இது மாதிரி நீங்கள் வந்து மண் வந்து இது பாருங்கள், இப்படி வந்து பதப்படுத்தி கொடுத்தேன். இது ஒரு கைப்பிடி மண் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் போதன்னு ஊறிடும். உடல் முழுவதும் தண்ணி ஊற்றின்னு உச்சியிலேருந்து பாதம் வரலும் 9 மணிலேருந்து மாலை 4 மணி வரலும் இதில் எப்போ டைம் இருக்கோ தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயில் இருந்துட்டு மண் பலன்னு கீழே உதிர்ந்து போட்டுக்கு நீங்கள் வந்து குளிச்சிடலாம். கரெக்டாக ஒரு 1/2 hour தான், 1/2 hourக்கு மேலே இல்லை. இது மாதிரி நான் வந்து பதப்படுத்தி கொடுக்குறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி இருக்கும். இதில் வந்து மசாஜெலாம் பண்ணலாம். நீங்கள் எடுத்து குளிக்கிற மண்ணில் வந்து மசாஜெலாம் பண்ண முடியாது. இது வந்து ப்ராசஸ் பண்ணுற சூரிய ஒளி வந்து போடுற மண். இந்த மண் வந்து எப்படின்னா இது மாதிரி பாக்கெட்டாக பேக் பண்ணி அனுப்புகிறேன். 1 கிலோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 குளியல், 5 குளியல், 6 குளியல் வரும். இது வந்து இது மாதிரி வந்து கொரியரில் அனுப்புகிறேன். வாங்கி குளிங்க. அமாவாசை பௌர்ணமி மண் தேய்ச்சி குளிங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை மண் தேய்ச்சி குளிங்க. மண் சத்து உடலுக்கு கொடுங்க, புரியுதுங்களா? சித்த மருத்துவத்தில் ஆதியெல்லாம் பார்த்தோம்னா மண் தேய்ச்சி படுக்க வச்சுடுவாங்க. ஆனால் சென்டரில் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இப்போ பார்த்தோம்னா நிறைய மருத்துவமனையில் எனக்கே சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் சொல்கிறது மருத்துவத்திலே சித்த மருத்துவத்திலே இப்போ செய்கிறாங்க ஐயா, மண் பேக்கிங் பண்ணுறாங்க ஐயா, இப்போ புரிஞ்சுக்கணுங்க ஐயான்னு இப்போ நிறைய பேர் மண் வாங்குறாங்க. ஏன்னா அங்கேயே சொல்லி கொடுக்குறாங்களே, லாஸ்ட்டு எதுவும் முடியலன்னா மண் தேய்ச்சி குளிங்க, ஹையஸ்ட்டுங்க அன்னை பூமி தாய் வந்து சத்து கொடுப்பான்னு, புரியுதுங்களா? அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, மண் குளியல் போடுங்க, மண்ணை நேசிங்க. பூமி தாயை வந்து வணங்குங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பூமி தாயோட சத்தை இந்த உடலுக்கு கொடுத்து இந்த உடலை வாழ வைங்க, புரியுதுங்களா? அது எங்கிட்ட தான் மண் வாங்கணும் இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கிற மண் கூட, வீட்டு பக்கத்தில் இருக்கிற மண் கூட தேய்ச்சி குளிங்க நீங்கள் வந்து. ஆனால் மண் வந்து சுத்தமாக இருக்கணும். அந்த மண் வந்து நல்லா பார்த்துக்குங்க. நிலத்தில் இருக்கிற மண்ணெலாம் எடுக்க வேண்டாம். அதெல்லாம் வந்து யூரியா பொட்டாசியம் களைக்கொல்லிலாம் போட்டுப்பாங்க. அந்த மண்ணுகளை வேணால் விவசாயம் பண்ணாமல் இருக்கிற இடத்துல மண் இருந்ததுன்னா எடுத்து அதை தேய்ச்சி குளிங்க. அப்படி இல்லைன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. மண் நான் வந்து உங்களுக்கு வந்து கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறேன். தொலைபேசி எண் கொடுக்குறேன் 8939238922. பசி உணவு மகேந்திரன். நன்றி, மகிழ்ச்சி. பசி வணக்கம்.